ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ரவை உப்புமா செய்ய போல். அதுக்கு வந்து 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 1 கப்பு ரவை, கேரட்டு, பீன்ஸு, கால் கப்பு, முந்திரி, கருவேப்பிலை, பச்சை மிளகா 4, கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 லோங்கு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க. முந்திரி போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் 2 எடுத்து போட்டுக்கோங்க. நான் கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கணும். கருவேப்பிலை போட்டுருங்க. பச்சை மிளகாவும் போட்டுடுறேன். காரத்துக்கு பச்சை மிளகா தான், ஒரு 4 பச்சை மிளகா கீரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கிட்டே இருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1 ஸ்பூன் போடுறேன். அதுவும் நல்லா கலரி விடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 1/4 கப் பீன்ஸ் போடுறேன். 1/4 கப் கேரட் போடுறேன். பச்சை பட்டாணியும் போடலாம், என்கிட்ட இல்லை, நான் அது போடலை. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டுருங்க. ஸ்லோ வச்சு நான் தண்ணி வந்து நான் 1 கப்பு ரவை வச்சுருக்கேன். அதுக்கு வந்து அளவு வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் ஃபஸ்ட்டே நான் இதில் போட்டு வச்சுட்டேன் அளந்து. அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். நீங்கள் அளந்து ஃபஸ்ட்டே வச்சுக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிண்டி இந்த மாதிரி விட்டுறணும். ஸ்லோ பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நெய் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வெஜிடேபிள் ரவை உப்புமா கிச்சடி சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். சாம்பாருக்கு சட்னிக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.